எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டி வேல்யூவேஷன் சிஏசிஎன் ஃபைனல் சிஏ புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்பர் 19ங்க. செக்யூரிட்டி வேல்யூவேஷன் நாமினல் வேல்யூ ஆஃப் 10% bonds issued by company is 100. The bonds are redeemable at 110 at the end of the year 5. Determine the value of bond if required yield is 5%, 5.1%, 10% and 10.1%. அப்போ 10% பாண்ட் இஷ்யூட் பை கம்பெனி இஸ் 100. நல்லா கவனிக்கணும், ஃபேஸ் வேல்யூ 100. அப்போ ஃபேஸ் வேல்யூ 100னா நமக்கு 10% பாண்டு கிடைக்கும், 10% கிடைச்சிடும். அப்போ 10 ரூபா நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? இப்போ கூப்பன் ரேட் வந்து 10%, 10 ரூபா கிடைச்சிடும். அப்போ ரெடமிஷன் வேல்யூ வந்து 110 ரூபா அந்த 5 இயர்ஸில், டைம் 5 இயர்ஸ். அப்போ பாண்டோட ஈல்டு வந்து 5% இருந்துச்சுன்னா இப்போ ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, present value of interest factor நம்ம போட போறோம். என்னங்க? present value of interest factor for annuity 5%. அப்ப நம்ம என்னன்னா 5 வருஷத்துக்கு நம்ம பாண்டு கிடைக்கும் இல்லையா? 5 இயர்ஸ்க்கு பாண்டு கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், இந்த 5 இயர்ஸ் உடைய பாண்ட். அது present value எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, listen very carefully. 1 divided by 1.05 இந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். இதோடைய கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் கால்குலேட்டரை யூட்டிலைஸ் பண்ண முடியும். 1 divided by 1.05, 1 2 3 4 5 இதெல்லாம் கூட்டி பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும்? கூட்டுத்தொகைன்னு ஒன்று இருக்கலாங்களா? புரியுதுங்களா? இந்த கூட்டுத்தொகையை எடுத்து எழுதுனா அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ கிடைச்சு. இங்கே உங்கள் போடல அப்படி எக்ஸாக்டாக இங்கே போட்டுருங்க பாருங்க. இங்கே தான் கூட்டுத்தொகை போட்டுருக்காங்க. இப்போ 1 divided by 1.05 ஃபர்ஸ்ட் இயரு, செகண்ட் இயரு, தேர்ட் இயரு, ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். இதோட கூட்டுத்தொகை பார்த்தா 432 வரும். 1 2 3 4 5 அப்ப 432 வரும். அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? வட்டி 10 ரூபாய் கிடைக்குது இல்லையா? 10 ரூபா 5 வருஷத்துக்கு. என்னங்க? 10 ரூபாய் எத்தனை வருஷத்துக்கு கிடைக்குது? 5 வருஷத்துக்கு கிடைக்குது. அப்ப அந்த 10 ரூபாய் வேல்யூ தான் இது. 1 2 3 4 5வது வருஷம் 10 ரூபாயும் கிடைக்குது, பிளஸ் 110 ரூபாயும் கிடைக்குது. புரியுதுங்களா இல்லையா? 10 ரூபாயும் கிடைக்குது, 110 ரூபாயும் கிடைக்குது. அப்ப அப்ப நம்ம என்ன செய்வோம்? நான் என்ன செய்வேன்னா 4.32 இன்ட்டு 10 போட்டுருவேன். 4.32 இன்ட்டு 10 அப்ப 43 ரூபா 20 பைசா. அதான் 5 வருஷத்துக்கு எனக்கு 10 ரூபானா 50 ரூபா கிடைக்கணுமா? ஆனா 50 ரூபாயுடைய பிரசன்ட் வேல்யூ வந்து என்ன ஆயிடுச்சு? 43.20 ரூபா ஆயிடுச்சு. அப்ப 1 divided by 1.05 அப்ப பிளஸ் 1 divided by 1.05 ஓட ஃபிஃப்த் இயர் வேல்யூ எவ்வளோன்னா 1 2 3 4 5. அப்ப 1 2 3 4 5 அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 78.35 இன்ட்டு 110 இன்ட்டு 110 இப்போ 86 ரூபா 18 பைசா பிளஸ் 43 ரூபா 20 பைசா. அப்போ எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.20. ஸோ 129 ரூபா 38 பைசா. இவங்களும் இதே தான் போட்டுக்கிறாங்க, ஆனா இவங்க போட்ட மெத்தடு வேற, நம்ம போட்ட மெத்தடு வேற. சரி, இவங்க எப்படி போட்டுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது அவங்களும் ஈஸியாக தான் போட்டுக்கிறாங்க. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வச்சு போடுறாங்க. அப்போ நம்ம போடும்போது இயர் 1 to 5 cash flow 10 rupees discounting factor for 5%. அதான் 4.32 போட்டேன். 5th year cash flow 110. அந்த 5th year கேஷ் ஃப்ளோ மட்டும் இல்லைன்னா 7833. எப்படின்னா 1 divided by 1.05 1 2 3 4 5 7835. அப்போ 7835. அப்போ இது வந்து 443.20
இது வந்து 86.18. ஸோ இதுதான் உங்களுக்கு கூட்டினா உங்களுக்கு என்ன 129.38 இல்லையா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யார் பார்த்தீங்கன்னா பக்காவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்டு பண்ணிட்டீங்க. ஸோ இது 5.1% போட்டால் என்ன சார்னா இந்த சேம் கான்செப்ட் தான். 10% ஈல்டுக்கு போட்டால் என்னங்க சார்னா அதே கான்செப்ட் தான். ஸோ எல்லாமே ஈஸியாக வந்துடும். அப்போ 5%க்கு சார் என்னங்க சார் அப்படியே வந்துருமா எப்படி சொல்கிறீங்கன்னா இந்த இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். 5.1க்கு என்ன வரும், அடுத்தது 10%க்கு என்ன வரும், அவ்வளோதானே. 5.1 கேட்டுக்கிறான், 10% 10.1, 5.1க்கு என்ன வரும், 5% வச்சு அடுத்தது 5.1க்கு. ஸோ 5.1க்கு என்ன வரும் 4.3175. இது வந்து 85.778. 10%க்கு 37.908. இந்த 68.299. இது வந்து 37.811. இது வந்து 67.991. சி 128.95, 106.207, 105.802. ஸோ இது ஆன்சர்ஸ். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10க்கு வேணால் போட்டு கம்மிக்கிற பாருங்கள். 1/1.1 2 3 4 5 5 இன்ட்டு 110 5,10 68.3. வேறு வந்துச்சா? இது கூட்டுத்தொகை எடுக்குன்னு பார்த்தேன். ஒவ்வொன்றா நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு ஆக்சுவலாக இது கிடையாது, கிராஸ் டோட்டல் இருக்கக்கூடிய கால்குலேட் யூட்டிலைஸ் பண்ணால் நீங்கள் வந்துடும். 1.11 1 2 3 4 5 இதெல்லாம் கூட்டிட்டா வில் கெட்ட ஆன்சர்ஸ். அதோட நீங்கள் என்ன பெருக்கிக்கலாம், 10 ரூபாயை நீங்கள் என்ன செய்யலாம் பெருக்குனா உங்களுக்கு 37 ரூபா வந்துடும். ஸோ யூ கேன் செக் இட் யுவர் கால்குலேட்டர் த்ரூ தட். இல்லாட்டி நீங்கள் ஒவ்வொரு ஃபிகராக கூட்டி இது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் போடணும். எப்படி போட்டாலும் உங்கள் ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.